இந்து, ஏய் இந்து, மை டார்லிங், மை பொண்டாட்டி. என்ன மன்னிச்சிடுறா ப்ளீஸ். அவ்வளவுதானே? பேசி முடிச்சாச்சுல, கிளம்புங்க. நான் மட்டும் தானே பேசுனேன், நீ எதுவும் பதில் சொல்லவே இல்லையே. எனக்கு பதில் வேணும். பதில் வேணும். சொல்லுடா, சொல்லு இந்து, பதில் சொல்லு. எனக்கு பதில் வேணும். பதில் வேணும். பதில சொல்லு இந்து. நீயா உசுரு இந்துரா. என்ன இந்து, பதில் சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? என்னக்கா பண்ணிட்டு இருக்கான்? என்னது? என்ன நீ இவரு? என்னடா என்ன இந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஒன்ன பதில் சொல்ல சொன்னா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அப்ப சரி, மாமா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க மாமா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்பா அவன் தான். பேசாத. உங்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாதாடா? இவங்களோட பர்சனல் விஷயத்துல நம்ம தலையிடுறதே தப்புதான். இந்திராணிக்கு பிடிக்குதோ இல்லையோ, கோர்ட்ல இன்னும் டைவர்ஸ் கொடுக்கல இல்ல, அது வரைக்கும் இவரு இந்த வீட்டு மாப்பிள்ள தான். அத மனசுல வச்சுக்கங்கடா, மற மாட்டேங்களா? மாமா, நீங்க என் தெய்வம் மாமா. மாமா, இந்த வீட்லயே நீங்க ஒருத்தர் தான் நியாயமான மனுஷன். மாமா, நீங்க ஆக்சுவலி இந்திராணி மாதிரி. ஓ சாரி சாரி சாரி, இந்திராணி தான் உங்கள மாதிரி. எப்படி மாமா இவ்வளவு நல்லவரா இருந்துகிட்டு இந்த வீட்ல உங்களால இருக்க முடியுது? அப்படி இருந்தா இவங்க எல்லாம் உங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க மாமா. நீங்க இங்க இருக்க வேண்டாம், பேசாம என் கூட வந்துருங்க. வாங்க, அதான் மாமா உங்களுக்கு நல்லது. இங்க பாருங்க, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இப்படி நைட் நேரத்துல குடிச்சிட்டு வந்து பேசுறது தப்பு. நீங்க வீட்டுக்கு போங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே? ரைட் மாமா. இதோ நீங்க எவ்வளவு தன்மையா எவ்வளவு பக்குவமா சொல்றீங்க. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு கில்ட்டியா இருக்கு மாமா. இவங்களும் தான் இருக்காங்களே, எல்லாரும் என் மாமாவை பார்த்து அடுத்தவங்களுக்கு எப்படி மரியாதை தரணும்னு கத்துக்கோங்க. ஏடியாட்ஸ். சரி, நான் தான் சொல்றேன் இல்ல, நீங்க வீட்டுக்கு. சரி மாமா. ஓகே? சரி. யாரா நீங்க? ஏன் சாகுறதுக்கு முன்னாடி எங்க பேர் விலாசம்லாம் தெரிஞ்சுட்டு தான் சாவியா? ஏய் பிரதர்ஸ், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க இன்னைக்கு போங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் இன்னைக்கு பேசி முடிக்கணும். யாரா அவன்? நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. யாரா இருந்தா என்ன, இவனும் இந்த வீட்டுக்குள்ள தானடா இருக்கான், இவனையும் சேர்த்து போடுவான். ஏய், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க சொல்லிட்டேன் இல்ல, இங்க இருந்து ஒருத்தன் கூட நல்லபடியா போய் சேர மாட்டீங்க. வாங்க மாமா, வாங்க மாமா. மாமா, இதுதான் ஸ்பிரிட். ஹைலி, இப்ப என்ன பண்ணலாம்? வந்திருக்கிறவனுங்க யாருன்னு தெரியல. அததான் நானும் யோசிக்கிறேன். கபிலன் வர வீடு முழுக்க சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணி வச்சிருக்கான். இவன் நம்மள பார்த்தா கண்டிப்பா மாட்டிப்போம். பாத்துக்கலாம் விடு. அப்ப அன்னைக்கு மாதிரி இவனுங்கள நானே பாத்துக்கிறேன். விட்டா பெருசெல்லாம் மிரட்டுது. இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்ததுதான்டா தப்பு. ஓ டேய், என்னடா விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? சிவா, டேய் டேய், ஏன்டா எல்லாரும் என் லைஃப்லயே விளையாடுறீங்க? ராஸ்கல்ஸ், நானே என் பொண்டாடிக்கிட்ட பேச முடியலன்னு கடுப்புல இருக்கேன். இவனுங்க வேற இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு
அதான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டானுங்க. பாத்தியா இந்திரா, நம்ம இவ்ளோ பண்ணியும் வர்மா அடங்குறானா பாரு. உன்னோட ஆக்டிவிட்டிஸ் வெளியே தெரிஞ்சாலே போலீஸ் அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அது அவனுக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் ஆளுங்களை அனுப்புவான். இல்ல சித்தப்பா, வந்தது வர்மாவோட ஆளுங்க இல்ல. என்னம்மா சொல்ற? போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கறத விட தன்னோட பிசினஸ் எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிறது தான் இப்போதைக்கு வர்மாவோட தாட்டா இருக்கணும். அவனோட ஃபோக்கஸ் முழுக்கவே அவனோட பிசினஸ் மேல மட்டும்தான் இருக்கும். சோ நம்மள ரிவெஞ்ச் எடுக்கிறத பத்தி எல்லாம் இப்ப அவன் யோசிக்க மாட்டான். அதனாலதான் சொல்றேன், இப்ப வந்த ரவுடிங்க அந்த வர்மாவோட ஆளுங்களே கிடையாது. உங்க சொத்து, செல்வாக்கு இதெல்லாம் பார்த்து நான் சத்தியமா இந்திராணியை லவ் பண்ணல. அது என் இந்திராணிக்கே தெரியும். இப்ப என் இந்திராணி இதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான்னா இந்த வீட்டுல இருக்கிறத விட இவளை அப்படியே மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். சத்தியமா. இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையே கிடையாது. நான் அப்படி செய்வேனா இல்லையான்னு என் பொண்டாட்டிக்கு நல்லா தெரியும். இந்திராணி இங்க இருக்கும்போது பணக்காரியாவும் செல்வாக்கா வேணா இருக்கலாம். அதெல்லாம் வெளியே தான் அத்த. உள்ளுக்குள்ள என் இந்திராணி எந்த அளவுக்கு நிம்மதி இல்லாம இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் கூட இருந்தா இந்திராணி சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்திருப்பா. அதனாலதான் இவ என்ன தூக்கி எறிஞ்சாலும் என் பொண்டாட்டியை என்னால விட முடியல. அதோட நான் கண்டிப்பா விடவும் மாட்டேன். டேய், என்ன நீ பண்ண அயோக்கியத்தனத்தை மறைக்க இப்படி எல்லாம் பேசி நாடகம் மாறியா? இவன் தான் ஆளுங்களை அனுப்பி நம்மள கொல்ல பார்த்தான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. அதான் இப்படி எல்லாம் டிராமா பண்ணி தப்பிச்சிடலான்னு பாக்குறான். இங்க பார், நீ என்ன பண்ணாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட போறதில்ல. குழந்தைனாரே, நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இவனை கூட்டிட்டு போய் அவங்க பாத்துக்கட்டும். இதோ பண்றேன். நிறுத்துங்க. ரவுடிங்கள இவர் வர சொல்லல.